Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு கியோதோவோட day 2. நாங்க வந்து ஓசகா யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு தான் போயிருந்தோம். இங்க டோக்கியோல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்னி லேண்ட் இருக்கு அண்ட் டிஸ்னி சீ இருக்கு. ஆனா கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் ரைட்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னா யூனிவர்சல் ஸ்டுடியோ வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இத்தனை நாள் வந்து ஆரோட ஹைட் வந்து அந்த ரைட்ஸுக்கெல்லாம் எங்களுக்கு மேட்ச் ஆகல. ஏன்னா வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோல 130 சென்டிமீட்டர்ஸ்க்கு அபவ் இருந்தால் தான் மேக்ஸிமம் ரைட்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியும். பட் இந்த வருஷம் வந்து ஆரோட ஹைட் 135 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிறதுனால சரி எல்லா ரைட்ஸுமே அவனாலையும் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த தடவை கியோதோ பிளான் போடும் போதே இதுவும் போறணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இங்கே ஜப்பான்ல இருக்கிற யூனிவர்சல் ஸ்டுடியோ எப்படி இருக்கு அண்ட் நம்ம எந்தெந்த ரைட்ஸ் எல்லாம் போகணும் அப்படிங்கறதெல்லாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இங்கே நாங்கள் ஓசகால தங்கியிருந்த பெரிய ஹோட்டல் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துட்டு யூனிவர்சல் ஸ்டுடியோவும் பார்த்துடலாம். இதுதான் நம்ம 2 நாளைக்கு தங்க போகிற ஹோட்டல். ஓசகால தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் டே யூனிவர்சல் ஸ்டுடியோ போகிற பிளான் இருந்ததுனால ஓசகால புக் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ ரிசப்ஷனில் போயிட்டு கீ வாங்கிட்டு இப்போ ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னது இது இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா, ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஹோட்டல் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்து ரூம் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஜென்ரலாக இங்கே ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ண வரவங்களோ இல்லை ஊர் சுற்றி மட்டும்தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வரவங்க வந்து ரூம்ஸ் வந்து குட்டியாக இருந்தால் போதும், ஏன்னா தூங்குறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி புக் பண்ணுறவங்க ரொம்ப காமன். ஸோ அதனாலேயே இங்கே வந்து இந்த மாதிரி குட்டி ரூம்ஸ் இருக்கிற ஹோட்டல்ஸ் ஆர் கேப்சூல் ஹோட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப காமன் அண்ட் காஸ்ட் வைஸுமே ரீசனபிளாகவும் இருக்கும். ஆனால் ரூம்ஸ் குட்டியாக இருந்தாலும் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ நாங்கள் எங்களோட சூட்கேஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு முன்னாடி ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ பேசிக் நீட்ஸுங்கிற மாதிரி இந்த கெட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர்லேருந்து பராட்டாலாம் எடுத்துகிட்டு போகணும்ல, அதெல்லாம் வைக்கிறதுக்காகவே வச்ச மாதிரி ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. ஒரு எம்டி ஃப்ரிட்ஜ் தான், உள்ள ஒரு தண்ணி பாட்டில் கூட வைக்கல. பட் நம்ம பராட்டாலாம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் மேலே ஒரு சின்ன ஷெல்ஃபில் வந்து 2 காஃபி கப்பும் ஒரு டிஷ்யூ பாக்ஸு ஹேர் ட்ரையர் மட்டும் வச்சுருந்தாங்க. அண்ட் இதுதான் ஒரு காம்பேக்ட் பாத்ரூம். அண்ட் இங்கே வந்து பாத்டப் மட்டும்தான் இருக்கும். அண்ட் பேசிக் நீட்ஸுங்கிற மாதிரி சோப்பு, ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி டாய்லெட்ரிஸ்லேயும் டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு அண்ட் டவல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ப்ரௌன் கலரில் தெரியுதுல, அதுதான் என்ட்ரன்ஸ் டோரு. ஸோ அங்கேருந்து ஒரு குட்டி ஸ்பேஸ்க்குள்ளே பேசிக் நீட்ஸ் எல்லாமே வச்சு இந்த ரூமை டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து நாங்கள் சப்வேலேருந்து சாண்ட்விச் தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டோம். யூஸ்வலாக கோவிடுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பஃபே சிஸ்டமில் இருக்கும். பட் இப்போ இங்கே ஜப்பானில் இன்னுமே வந்து கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால டேபிள்கே கொண்டு வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா பிரெட் பட்டர் ஜாம் வச்சுருந்தாங்க. அப்புறமே கொஞ்சமாக ஸ்பெகட்டி, சாலடு, எக்கும் ஃப்ரூட்ஸும் இருந்தது. அது தவிர வந்து காஃபியும் யோகர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இவங்களது வந்து ஒரு பேலன்ஸ்டு மீலாக இருக்கும். இதுவே நம்ம நான்வெஜ் பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா சாசேஜோடு கொடுப்பாங்க. இதை தவிர ஜூஸ் வந்து ஃப்ரீயாக நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துக்க முடியும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து லஞ்சுக்காக பிரெட் சாண்ட்விச் மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா யூனிவர்சல் ஸ்டுடியோக்குள்ளே வெஜ் மீல் கிடைக்குமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. ஸோ நீங்கள் இங்கே இருக்கீங்க அண்ட் வெஜிடேரியன்ஸ் அண்ட் யூனிவர்சல் ஸ்டுடியோ போகிறீங்கன்னா மறக்காமல் ஒரு குட்டி பேக்கெட் மாதிரி சாண்ட்விச் வாங்கிட்டு போயிருங்க. பெரிய பேக்கெட்டாக இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சின்னதாக இருந்தால் அவங்க எதுவும் சொல்லாமல் அலோவ் பண்ணிடுறாங்க. அரௌண்ட் 9 o'clock மாதிரி நாங்கள் யூனிவர்சல் ஸ்டுடியோ ரீச் ஆகிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் வாங்கியிருந்ததுனால அந்த ஃபர்ஸ்ட் இருந்த க்யூவை வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு வந்து பேக் வெரிஃபிகேஷன் இருக்குது,
அதை முடிச்ச உடனே நம்ம வந்து உள்ளே போயிடலாம். இந்த டைமில் தான் நம்ம பேக்கில் வந்து வச்சுருக்கிற லஞ்ச் எல்லாமும் அவங்க வந்து செக் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் யூனிவர்சல் ஸ்டுடியோ பிளான் பண்ணும்போதே வீக் டேயில் போகலாம், ஸோ க்ரௌட் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா வீக் டேவுமே வந்து ஒரு வீக்கெண்ட் மாதிரி அப்படி தான் இருந்தது. நாங்கள் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சிட்டு ஃபாஸ்ட் டிக்கெட் வாங்கலை ஆன்லைனில். பட் இவ்வளோ ரஷ் பார்த்ததுக்கப்புறமே சரி ஃபாஸ்ட் டிக்கெட்டும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். இந்த ஃபாஸ்ட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரைட்ஸுக்கு ஒரு காஸ்ட்டும் 7 ரைட்ஸுக்கு ஒரு காஸ்ட்டுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு வந்து ஜென்ரலாக ரோலர் கோஸ்டரில் மோஷன் சிக்னஸ் இருக்குது. அதனால ராஜேஷ்க்கும் ஆரவுக்கும் மட்டும் 7 ரைட்ஸோட ஃபாஸ்ட் பாஸ் வாங்கணும். எனக்கு மட்டும் 4 ரைட்ஸோடது தான் வாங்கினோம். ஸோ நீங்கள் இன்கேஸ் யூனிவர்சல் ஸ்டுடியோ போகிறீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ரைட்ஸ் எல்லாம் போவீங்கன்னு வச்சு ஃபாஸ்ட் பாஸ் வாங்கும் போது கொஞ்சம் வந்து காஸ்ட் வைஸ் நம்மளால் சேவ் பண்ண முடியும். நாங்கள் வந்து ஸ்பைடர்மேன்லேருந்து தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஜாப்பனீஸில் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் ஜப்பானுக்கு வெக்கேஷனுக்கு வரீங்க, அப்படியே யூனிவர்சல் ஸ்டுடியோவும் கிளப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பெஸ்ட்டு வந்து சிங்கப்பூர்லேயோ இல்லை வேறு ஏதாவது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிலையோ இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ போகிறது வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் புரிஞ்சு என்ஜாய் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ நம்ம வந்து ஹாரி பாட்டர் ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்த பில்டிங்கு அண்ட் ரைட்ஸ் எல்லாமே வந்து ஹாரி பாட்டர் ஸ்டோரி பேஸில் தான் இருந்தது. அண்டு கிட்ஸுக்கெல்லாம் வந்து அங்கங்கே தனியாக மேஜிக்கல் வேன் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு குட்டி குட்டி சூட்கேசஸ் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேஜிக்கல் வேண்டை வந்து அந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த சூட்கேஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த வேன் வந்து இந்த ஹாரி பாட்டர் ஏரியாவில் மட்டும்தான் ஒர்க் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஆரவு ராஜேஷோ அவங்களோட ஃபாஸ்ட் டிக்கெட்டில் இந்த ரோலர் கோஸ்டர் ரைடு வந்து இப்போ போகிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இங்கே ஹாரி பாட்டர் ஏரியாலே வந்து ஒரு ஷோ நடக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ வந்து நல்ல ஒரு பெரிய ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரைடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. அண்டு ஃபாஸ்ட் பாஸ் எடுத்திருந்ததுனால சில ரைட்ஸுக்கு வந்து டைம் லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே அந்த ரைடு நம்ம என்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அதனால் ஓடியே ரொம்ப டயர்டான ரைடு போனதை விட நடந்தே வந்து ரொம்ப டயர்டான மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அண்டு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வெஜிடேரியன் ஃபுட் எதுவும் கிடைக்கல. ஸோ ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போன ப்ரெட்டையே சாப்பிட்டுட்டோம். அண்ட் வெயில் வேறு ரொம்ப இருந்ததுனால ரொம்ப டயர்டும் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இதுக்கப்புறமே வந்து அங்கங்கே குட்டி குட்டி ஃபோட்டோஸ் தான் எடுத்திருந்தேன். அண்ட் வந்து இங்கே வாட்டர் பேஸ்டு ஒரு மூவி எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதோட டைமிங்குமே எங்களுக்கு 4:30 to 5:30 ஸ்லாட் தான் கிடைச்சிது. ஸோ இந்த ரைட் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஒரு ஆக்ஷன் மூவியோட கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இந்த ஒரு குட்டி ஸ்பேஸில் வந்து காட்டியிருந்தாங்க.
இது வந்து நைட் வியூ, ஒரு வெஸ்டர்ன் ஏரியாவோட செட்டப் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரிவர் மாதிரி ஒன்று ஃப்ளோ ஆகுது, அதுக்கு நடுவில் வந்து அந்த பில்டிங்ஸோட ரிஃப்ளெக்ஷன் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஃபுல் ஏரியாவுமே வந்து லைட் அப் பண்ணியிருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் மேக்ஸிமம் ரைட்ஸுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் குட்டி குட்டி ரைட்ஸ் அங்கங்கே மிஸ் பண்ணியிருந்தோம். பட் அந்தளவுக்கு எனர்ஜி வந்து சுத்தமாக இல்லை, ஏன்னா லஞ்சும் ஒழுங்காக சாப்பிடல அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4D ஷோ ஒன்று இருந்தது, அதை மட்டும் பார்த்துட்டு யூனிவர்சல் ஸ்டுடியோலேருந்து அரௌண்ட் 8:30 மாதிரி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி கிளம்பும் போது வந்து நல்ல ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சி நல்லா சாப்பிட்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி ஓசகா சிட்டியில் போயிட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேயும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து இங்கே ஜப்பானில் வந்து நேச்சுரல் வேர்ல்பூல், அதாவது சுழல் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கியோத்தோ Day 3 வந்து பார்த்தோம். அதை தான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.